ஸோ கைஸ் வெல்கம் டு மை சேனல். என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது நிமிஷம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மிரர் இமேஜ் அண்ட் வாட்டர் இமேஜ். இது என்ன மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு மனுஷனை வரைகிறேன். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் முன்னாடி கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நான் வச்சுக்கோங்க. ஓகே, என்ன நான் ரொம்ப கேவலமாக இருக்கேன். இது நான் வச்சுக்கோங்க. ஓகேயா, ஏன் முன்னாடி இப்போ மிரர் இருக்குது. மிரர் நம்ம நார்மலாக இப்படி தான் ஷோ பண்ணியிருப்பாங்க எக்ஸாமில். அப்போ இப்படி ஆப்போசிட் உருவம் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் சேம். ஓகேயா, ஸோ இதை தான் மிரர் இமேஜ்னு சொல்லுவோம். அதே சமயம் வாட்டர் இமேஜ். ஸோ வாட்டர் உங்களால் ஆப்போசிட்டில் வைக்க முடியுமா, எப்படி மிரர் வச்சுருக்கோமா, ஸோ இது மிரர் இமேஜ். ஓகேயா, அதே இது வாட்டர் இமேஜ். இப்போ நான் இங்கே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இருக்கேன் நான். ஓகே, இப்போ வாட்டர் இமேஜ் கீழே ஷோ ஆகும். அப்போ கால் நம்மளுக்கு முதல்ல வரும், அதுக்கப்புறம் தான் உடம்பு, மண்டை, அப்புறம் கை கால். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கும். புரிஞ்சா? வாட்டர் இமேஜ் மிரர் இமேஜ் ரொம்ப ஈஸி. நான் இதோட பிடிஎஃப் போட்டுறேன். ஏன்னா நான் இப்போ ஒரு 10 கொஷின் வச்சுருக்கேன். அதில் நான் 2-3 கொஷின் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாக்கி கொஷின் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேயா, ஸோ இப்போ நாம் ஆரம்பிக்கலாம் அந்த டாப்பிக்கை. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் மிரர் இமேஜ் விட்டு. ஸோ ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மிரர் இமேஜ் மொத்தம் 2 ரூலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்டிக், அப்புறம் நார்மலாக ஒரு டயக்ராம் வச்சு. ஓகேயா, புரிஞ்சா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ஃபபெட்டிக்கை பார்ப்போம். ஸோ ஆல்ஃபபெட்டிக்ஸில் இங்கே முக்கியமாக நீங்கள் எரர் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும். நான் எப்படி சொன்னேன், செக் பண்ணிவிட்டு எரர் விட்டுருங்க. ஓகேயா, ஃபர்ஸ்ட் ஏ நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். ரைட்டா? இங்கே ஏ ஆப்போசிட்டில் இருக்கா? இல்லை. ஸோ எலிமினேஷன் மெத்தட் அடிச்சாச்சு. இப்போ 2ல் மட்டும் ஏ கரெக்டாக இருக்குது. அடுத்தது கே. கே இப்படி தானே வரும். கே வேறு எங்கெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ கே இங்கேயும் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பி எலிமினேட் ஆகிடுச்சு. அடுத்தது ஏயை செக் பண்ணிட்டு கேயை செக் பண்ணிட்டு ஹெச் இப்படி தான் இருக்கும். ரைட்டா? ஸோ ஹெச் நம்மளுக்கு இங்கேயும் அப்படி தான் இருக்குது, இங்கே எப்படி இருக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் சி தான் ரைட். ஏன்னா இது இன்வெர்ட்டடாக இருக்குது, வாட்டர் இமேஜாக மாறிடுச்சு. ஸோ இது ராங். புரிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர், இது இமேஜ் விட்டு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆல்ஃபபெட்டிக்ஸ் சொன்னேன், இது இமேஜ் விட்டு. ஸோ நம்ம பார்த்தோன்னே ஆப்ஷன் நம்பர் ஏ எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார் இந்த வரைஞ்சாச்சு, இங்கே இருக்குது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கலர் அடிச்சிருக்கேன்னா அடுத்தது இமேஜில் இங்கிட்டு வரும். ஸோ இதுதான் மிரர் இமேஜ். ஓகே, மிரர் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், வாட்டர்னால் கீழே இருக்கும். புரிஞ்சா? ஸோ வாட்டர் இப்போ எப்படிங்க, இப்போ நீங்கள் வாங்க மிரருக்கு. ஓகேயா, ஸோ இதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் பி. ஸோ இந்த கொஷனில் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் எடுக்கும். ஸோ சும்மா எடுத்து சரி பண்ணுவோம்னு. ஸோ அடுத்தது ஒன்ஸ் அகெயின் வேர்டு விட்டு. ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 5 இருக்குது. 5 நம்ம இப்படி தான் எழுதுவோம் இங்கே ஆப்போசிட்டில். ரைட்டா? ஸோ இங்கே பாருங்கள், 5 நம்மளுக்கு ஆப்ஷன் பியும் ஏயும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 5 நம்மளுக்கு சிலையும் டிலையும் இருக்குது. அடுத்தது கம்மிங் டு 6 எப்போவுமே இப்படி தான் இருக்கும் ஆப்போசிட்டில். ஸோ இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3யும் சேமாக இருக்குது. ஸோ 3யும் செக் பண்ண தேவையில்லை, 6ம் செக் பண்ண தேவையில்லை. அடுத்தது கம்மிங் டு ஏ இங்கே ஆப்போசிட் ஆகிடுச்சு. ஸோ ரைட் ஆப்ஷன் நம்பர் டி. ஓகேயா, புரிஞ்சா? ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இது வாட்டர் இமேஜ் விட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி வாட்டர் இமேஜ் விட்டு கீழே தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆப்போசிட்டில் இது மேலே. இப்போ நான் மனுஷன் வரைஞ்சிருந்தேன்னா இது ஒரு மனுஷன். வாட்டர் இமேஜ் இந்த இருக்குது. அப்போ என்கிட்ட முதல்ல கால் வரும், அதுக்கப்புறம் தான் மண்டை வரும், கை கால் வரும். ஓகேயா, புரிஞ்சா? ஸோ இது விட்டு ஆப்போசிட். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ நம்ம பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் நம்பர் சியும் பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணலாம், ஏன்னா இது சேமாக இருக்குது. அடுத்தது வாட்டர் இமேஜ் ரெண்டுமே கரெக்டாக டவுன் சைடில் இருக்குது. அடுத்தது பேட்டர்ன்ஸ் பார்ப்போம். பேட்டர்ன் இங்கே மேலே கவனிச்சிங்கன்னா ட்ரையாங்கிள் இருக்குது, ஆனால் இங்கே செமி சர்க்கிள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் பி கேன்சல், ஆப்ஷன் நம்பர் டி தான் ரைட் ஆன்சர். ஓகேயா, ஸோ லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் கொஷின். ஸோ ஐ கெஸ் நான் இன்னும் 2-3 கொஷின் வச்சுருக்கேன். ஓகே, இது ப்ராக்டிஸ் விட்டு. ஸோ இன்னும் 2-3 கொஷின் இருக்குது. நான் இந்த ஃபோட்டோவை நான் என்னோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் இல்லைனா டெலிகிராம் குரூப்லேயும் போடுறேன். ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ் என்னென்னு. ஸோ இது ரொம்ப சின்ன டாபிக். ஹவர் நான் இப்போ இன்றைக்கி சாயந்தரத்துக்கு ப்ராக்டிஸ் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் கொஷின். சரி, அதனால் மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ் சிம்பிளானது, அதனால் உங்களுக்கு சொல்லிடலாம், அதனால தான் இந்த வீடியோ எடுத்து வந்தேன். ஸோ இந்த கொஷின்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் போடுறேன். இந்த இமேஜஸை நீங்கள் கொஷின் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.